வணக்கம் நேர்களே, இது விஜய் வரராஜின் ட்ரிபிள் வி லாக். அண்ணா லாரா லீ கன்ஃப் ஒருத்தங்க ஒரு ஆத்தர் புக் எழுதியிருக்காங்க, டைனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. நெஸ்ட் லேப்ஸ்னு ஒரு பிளாக் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அந்த மேட்டர்லாம் வந்து நான் மெட்டாமிக்கி நிறைய பேசுவேன். அது சொந்தமாக அவங்கள பார்த்தேன். அந்த மாதிரி புக்குனால இந்த ப்ரொடக்டிவிட்டி புக்கெலாம் படிக்கிறது இல்லை, நம்பிக்கையும் இல்லை எனக்கு. ப்ரொடக்டிவிட்டி இன்னும் 10 நாளில் 1000 புக்கு படித்தடி முதலாளி ஆகலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்பிக்கையில். அந்த புக்கை பற்றி திருப்பி எடுத்து படிக்கும்போது அதில் வர ஐடியா வந்து செம்ம ஜாலியான ஒரு மேட்டராக இருந்துச்சு. ஹவு டு லிவ் ஃப்ரீலி இன் கோல் அப்சஸ்ட் வேர்ல்டுங்க டைட்டில் செம்மையாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு செம்ம மேட்ரு சொல்கிறாங்க. இப்போ வந்து வாழ்க்கையில் இருக்கோம், ப்ரொக்ரெஷனுங்கிறோம். எப்படின்னா அது லீனியர்ன்றாங்க. நீ இப்போ இருக்க 5 வருஷத்தில் ஒரு வீடு வாங்குற, 10 வருஷத்தில் ஒரு கார் வாங்குற, 20 வருஷத்தில் இப்படி போவோம்ல, அந்த இடத்துக்கு போயிட்டா அது ஹாப்பினஸ் ஆகுதா, சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அது நமக்கு இல்லை அப்படின்றோம். அப்படி இல்லாமல் வேற ஒன்று தேடுறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு லிமினல் ஸ்பேஸில் இருப்பாங்கன்றாங்க. லிமினாலிட்டி, அதாவது நான் ஒரு இடத்துலேருந்து ஸ்டேஜ்லேருந்து வெளியே வரேன், இன்னொரு இடத்துக்கு நான் இன்னும் போகவும் இல்லை, நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும். அன்சர்டனிட்டி, ஆங்ஸைட்டி. உங்களுக்கு ஒரு வழி போடவே யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த வழியில் நீங்கள் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கும். சப்போர்ட் இருக்காது. நைட்டில் நம்ம எடுக்கிற முடிவு சரியா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். இது வந்து நார்மலாக நடக்கிறது. 9 to 6 ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தெளிவாக உணர்ந்து சம்பளம் வந்து ஒரு பாஸ் இருப்பான், ஒரு ஆஃபீஸ் இருக்கும். சர்டன் வாழ்க்கை சில பேர் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணலாமா, ஆல்டர்னேட்டிவ் வழி வாழலாமா, புதுசாக செய்யலாமா, ஒரு ஆர்ட் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, அதுவும் வாழ்க்கையில் பாதி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு லீனியர் ப்ராக்ரஸ் போகிறவங்க இருக்கும்போது சில பேருக்கு வந்து ஒரு குழப்ப நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறபோது மூளை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு 3 விதமான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருதுன்றாங்க. ஒன்று வந்து சினிக்கல் மைண்ட் செட். இது என்ன பண்ணுன்னா நம்மளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். நீ மண்டு, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி ட்ரை பண்ணுறவங்கள அவனை நம்ம இது குறை சொல்லும். சும்மா அதெல்லாம் எங்கே பண்ண போகுது அப்படின்னு நம்மளோட குறைய அவன் மேலே திணிக்கிறது. அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாமல் நம்மளை வேஸ்ட்டுப்பா, நான் வேஸ்ட்டு, எனக்குலாம் வராதுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். இது வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒன்று கொண்டு வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ இன்னொன்று வந்து எஸ்கேபிஸ்ட் மைண்ட் செட் அப்படின்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு பிரச்சனை இருக்கும், நம்ம ஒரு விஷயத்தை நான் வளருவோம், என்ன செய்யணுமோ அதை பண்ணாமல் டூர் போகலாம், படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலான்னு டீவேஷன் மேட்ரு அதிகமாக கற்றுக்க ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரலாம், அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருப்போம். எதை பேசக்கூடிய விஷயமோ அதை தவிர்க்க ஆரம்பிப்போம். தண்ணியோ, ட்ரக்ஸோ, தம்மோ, சினிமாவோ, பாட்டோ, என்டர்டெயின்மெண்ட்டோ, டூரோ, ட்ராவலோ, இந்த ஃபேஸ் த ஃபியர்மாங்க, அது பண்ணாமல் போயிடலாம். 3வது பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்ட் செட்டுன்றார். இது என்னென்னா வேலையை போட்டு உழன்னு உழைக்கிறது. சரியான விஷயம் வர்ற வரைக்கும் நான் செய்ய போகிறேன்னு அதை மறந்துட்டு அதிகமாக போட்டு உழைக்கிறது, பெர்ஃபெக்ஷன். இல்லைனா நல்லா வர்ற வரைக்கும் அதை ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டார்டிங் ட்ரபிளாகவும் மாறிக்கிட்டு இருக்கும். இது 3 நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்போம். இன்னொன்று, இது எல்லாம் சாலிடாகவும் இருக்காது, இந்த ஒன்றுலேருந்து இன்னொன்று டக்குன்னு மாறிக்கும், ஃப்ளூட் ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ இவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண 4வது மேட்டர் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் மைண்ட் செட் அப்படின்றாங்க. இது எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம், அந்த இடத்துக்கும் போல நடுவில் அப்படி என்ன பண்ண போகிறோம் அன்செட்டில் இருக்கும் பொழுது நீங்களே உங்களோட க்யூரியாசிட்டி எதை நோக்கி போதோ, மற்றவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க நீ பண்ணுங்கிறத தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறது இல்லை, ஆல்ரெடி ஜெயித்தவங்க பண்ண பிளானெல்லாம் தள்ளி போட்டுட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷனுங்கிறது உங்கள் வாழ்க்கையோட பெரிய பர்பஸாக வச்சுக்காமல் டைனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதான் புக்கு பேர், அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதை வந்து அவங்க பேக்ட் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்களே உங்கள் மனசில் ஒரு 30 நாளைக்கு நான் ஒன்று பண்ணி பார்க்க போகிறேன், என்னோடய க்யூரியாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு மண்டை யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தோற்று போகிறதுக்கு பயப்படாது. இதில் அவங்க சொல்கிற நல்ல வார்த்தை ஃபெயிலியர் இஸ் டேட்டா பாயிண்ட்டுன்றாங்க. நீங்கள் ரொம்ப தீவிரமாக கோல் மேலே இருந்தீங்கன்னா தோற்று போகும்போது வலிக்கும். இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்காது. எங்கே மிஸ் ஆகுதோ அதை நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, இது தப்பாக மிஸ் ஆகுது, அடுத்த முறை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பேக்டாக போட்டுக்குங்க. எக்ஸாம்பிள் வந்து அவங்களே நான் சொல்கிறேன். அவங்க வந்து டோட்டலாக பெரிய வேலையில் இருந்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டாங்க போல, ஆங்ஸைட்டி அதிகமாகிட்டு ஒர்க் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய காசான வேலையை விட்டுட்டு காசு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத லிமினல் மோடில் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மண்டேல அவங்க எப்படி நாலேஜை கேதர் பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்கங்கிறத 100 நாளைக்கு தொடர்ந்து நியூஸ் லெட்டராக எழுதலாம். இவ்வளோ தான் அவங்க பிளான். பேக்ட் இப்படி தான் இருக்கும். நான் 50 நாளைக்கு டெய்லி காலைல வாக்கிங் போக போகிறேன், 30 நாளைக்கு டெய்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத போகிறேன். இந்த மாதிரி இவங்க ஒரு 100 நாளைக்கு ஒரு நியூஸ் லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்றாங்க.
முடிவு பண்ண எழுத ஆரம்பித்தேன். இதில் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. 120 நாள் நான் விட்டுற போகிறேன். 100 நாள் என்ன ஆகுது நான் பார்க்க போகிறேன். நான் நியூஸ் லெட்டரை மிகப்பெரிய ஆளாகுங்கிற ஆசை மயிரெலாம் இல்லை. இது ஒரு ஆராய்ச்சி. அது டெய்லி எழுத ஆரம்பிச்சிடுவேன். இதில் என்ன இருக்குது, இதுதான் இதில் என்ன இருக்குங்கிறதா மொதல் பாயிண்ட்டே. நமக்கு 100 அந்த போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் ஃபாலோவர்ஸ் கெயின் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கே, இந்த மாதிரி எங்களுக்கு சொல்ல யாரும் இல்லைங்க. எல்லாம் போக 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 100th டேயில் அது மிகப்பெரிய நியூஸ் லெட்டராக மாறுது. அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பேக்டர். ஸோ இது ஓகே, எனக்கு நல்லா எழுத வருது, ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் டு ரைட்டிங். அதுக்கு அவங்க ரைட்டர் கிடையாது, அவங்க ஐட்டில் பெரிய ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நல்லா எழுத முடியும், ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாமே மயிருன்னு இறங்குறதுனால தான் எனக்கு வேலை பார்த்துச்சு. இது மைண்ட் செட்டை எல்லாம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்றான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து என்னோடய பாட்காஸ்ட் வாழ்க்கையை சொல்லுவேன். நான் வந்து படம் எடுக்கணும்னு ஆசை. இன்னைக்கு கூட போய் நரேஷன் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஃபிலிம் மேக்கர் ஆகணும், அதிகமாக சம்பளம் வாங்கணும், பெரிய பெரிய படம் பண்ணணும், எல்லா ஆசையும் 2004 காலேஜ் முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. 2 எடுத்துருக்கிறேன், அடுத்து போயிட்டுருக்கேன்னு ஒன்று இருக்குது. அது பெரிய கோல். பாட்காஸ்ட் வந்து என் கோல் எல்லாம் கிடையாது. சும்மி வணக்கம் எங்களுக்கு தெரியும் அண்ணே, நீங்களும் எதாவது ஆரம்பிங்கன்னா அது ஒரு ஜாலியான ஒரு மேட்ரு. இதில் என்ன இருக்குது, சும்மா பண்ணுவேன், ஆடியோ தானே. ஏன்னா மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆளாக இருந்தால் எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க. கோபி சுதாகர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க 3rd எபிசோடே. ஏன்னா அதுலேருந்து பெருசாக காசு வராது. ஒரு ஃபினான்ஷியலாக இல்லாமல் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்காது. மதன் கோரி இப்போ போடுறது இல்லை. ஆர்ஜி பாலாஜி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டார். எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. உடனே ஷாராக கூட்டு மைக்கை வாங்கி சும்மா பேசுவோம்மாடா, வீடியோவாக பண்ணி டயர்டாக இருக்குது, பேசுவோம்மாடா, ஷூட்டிங்லாம் பண்ண தேவை, சும்மா பேசுவேன். 2-3 எபிசோடலாம் சும்மா ஜாலியாக. காமெடி பாட்காஸ்ட் தான். அது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், அது கொஞ்சம் படபடப்பாக இருந்தேன். அது வந்து ஓகே நல்லா இருந்துச்சு, ஏதோ வீடியோ மாதிரி தான் இருக்குதுன்னு பெருசாக நம்பர் இருக்கும், ஆனால் பெருசாக ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. ஓகே டன் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகுது. ஒய்ஃப் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் காசு கட்ட போகிற இடத்துல, போலீஸ்காரரை பார்க்க போகிற இடத்துல, அந்த செலவு பண்ண போகிற இடத்துலலாம் என்கிட்ட கையில் காசு இல்லை, எனக்கு இது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலங்கிறத ஊர் என்னை கிண்டலாக பார்க்க ஆரம்பிக்குது. வேலை வெட்டிக்கு போகாத ஒரு ஆம்பளை போல அப்படி கண்ணிலேருந்து தண்ணி குடகுடமாக கொட்டுது. என்னால் பேர்டனை தாங்கிக்க முடியல, வீட்டில் ரொம்ப டவுனாக இருக்குது, ரொம்ப போட்டு அமுக்குது. ஏன் ஒரு ஆம்பளையோட வீட்டை சப்போர்ட் பண்ண முடியலன்னா வேஸ்ட்டாக அவங்கிற கேள்வி ஒன்று வருது. அப்போ என்ன பண்ணுறேன், ஃபோனை ஆன் பண்ணி பாட்காஸ்ட்டில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு தூங்கிடுறேன். யாருக்காவது சொல்லணும், யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியல, ஃபோன் பண்ணி பேச சங்கடமாக இருக்குது. மறுநாள் பார்த்தா அவ்வளோ மெசேஜ். அண்ணே நீ இவ்வளோ சீரியஸாக பேசுவியா, நீ காமெடியில் நினச்சேன், ஏன்னா நீ இப்படிலாம் பேசுகிற, யாரும் பேச. துபாயிலேருந்து ஒருத்தர், நான் தனியாக இருக்கேன் தலை, ஃபேமிலிக்காக சம்பாதிக்கிறேன், சரி நானும் கஷ்டப்பட்டுருக்கேன், இன்னொருத்தன் நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் தான் பார்த்துக்கிறாங்க, எனக்கு கில்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்குள்ளேயே இப்படி விஷயத்த பேச முடியுங்கிற ஐடியா எனக்கு அப்போ தான் வருது. அது வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிளான் பண்ண சக்ஸஸ் மோடில் தான் காமெடி பாட்காஸ்ட்டை ஆரம்பித்தது. நான் தனியாக சீரியஸாக பேச முடியுமா அப்படிங்கிற இருக்கும் பொழுது எனக்கு இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்த்தேன். இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் கூட இல்லை, அன்னைக்கு ஒன்று தோணுச்சு, அப்படியே பண்ணிட்டேன் அதை. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இப்படி ஒன்று பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. இந்த BBBலாக அதே தான். திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, சரி நம்ம பிளாக் எழுதலாமான்னு பார்த்தேன். எதுக்கு எழுதிக்கிட்டு ரொம்ப டைம் எடுக்கும், டெக்ஸ்ட்டு ஜனங்க படிக்க மாட்டாங்க, சும்மா பேசுவோம் ஆன் பண்ணி. ஆரம்பத்திலே சொன்னேன், இது வந்து ஒரு 3000-2000 வியூஸ் போனால் கூட போதும், நமக்குள்ளே வச்சுக்கலாம், அதில் எனக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. இப்போ வரைக்கும் ப்ரெஷர் இல்லை. ஒரு மாதம் நல்லா பிரேக்கை தான் விட முடியுது. அது பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாளில் BBBலாக நல்லா இருக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. பரவாயில்லையே, அது ஒரு பெரிய விஷயம் பேசு, திவாகரை பற்றி பேசுகிறேன், 175K பெரிய வீடியோவும் போகுமா, பரவாயில்லையே, இதுலேருந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சது, பரவாயில்லையே. ஸோ இதை நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் பெரிய பர்பஸ்ஃபுல் கோல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் க்யூரியாசிட்டி எத்தனை நோக்கி போதோ, ஆங்ஸைட்டியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ரே பிராட்பரியோட ஜென் அந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கிற புக்கில் சொல்லியிருப்பார், நான் டெய்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதணுங்கிற பழக்கம் வச்சுருந்தேன், ஆனால் அது எனக்கு மட்டும் வச்சுக்கலாம், கிழிச்சு போடலாங்கிற பிளானில் தான் எழுதவே ஆரம்பித்தேங்கிறார். ஸோ டெய்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி, காலையில் எழுந்திரிப்பா ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அவ்வளோதான் முடி வச்சுருவார். 2வது நாள் ஒரு ஷார்ட் ஸ்டோரி, வேறு மற்றே பார்க்க போயிடுவார். இப்படி தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஷார்ட் ஸ்டோரி குப்பை மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நான் படித்த ரைட்டிங்கோட காப்பி மாதிரி இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணலைன்னா ஒரு பிளானே 100 கிழிச்சு போடுறது தான். 101வது ஷார்ட் ஸ்டோரியில் என்னோடய குரல் அந்த பேப்பரில் வந்துச்சு, நான் யாருங்கிறத அதில் வந்துச்சு அப்படின்றார். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு தான், அந்த ஃப்ரீனஸ் தான் அவரோட வாய்ஸை கண்டுபிடிக்கிறது. இப்போ அவர் மொத்தம் ஷார்ட் ஸ்டோரி நான் ஜீனியஸ் ஆகணுங்கிற மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மாடலில் எழுதியிருந்தாருன்னா, என்ன குப்பை மாதிரி இருக்குன்னு 2-3 ரிஜெக்ட் ஆகியிருந்தாருன்னா, சரி நமக்கு வராது போல அப்படின்னு நான் ரைட்டிங்கை விட்டுருப்பார். ஆனால் அவர் தோற்று போகிறதே ஒரு டேட்டா பாயிண்ட்டாக வச்சுருந்தார். ஓகே
எப்படியும் முதல் 100 குப்பையாக தான். அதனால தான் நான் வந்து எந்த சின்ன பசங்களை பார்த்துட்டு எப்படி டேரக்டர்னு கேட்டால் முதல்ல 5 ஷார்ட் ஃபிலிம் எடு. சூப்பர்மா இல்லை 5 ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் போட்டு கட்டாத, நீ மட்டும் பார்த்துக்கோ, நல்லா வராதும்மா. நான் இப்படிலாம் பேசுகிறேன், உண்மையிலேயே நல்லா வராதுங்கிற மைண்ட் செட்டோடு எடு, ஜாலியாக இருக்கும். அந்த 5 கேவலமாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு எடு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், 6வது உன்னை மீறி நல்லா வரதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு. இது உங்கள் எல்லாருக்குமே உங்கள் லைஃப்பில் வேறு ஒரு விஷயத்தில் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி லாக் ஆரம்பிச்சா டெய்லி நான் காலையில் ஒரு 1/2 நடக்க போகிறேன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை சாயந்தரம் நான் ஒரு கவிதை எழுத போகிறேன், எனக்கு மட்டும் வச்சுக்கிறேன், யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்னா ப்ரெஷர் முடிஞ்சு போச்சு. அது ஒரு ஆராய்ச்சி. ஒரு ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒரு கவிதை எழுதி போட்டு பாருங்கள், 2 லைக் வந்தால் போதும். 2 லைக் வந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டு தான். நீங்கள் நான் ஹிட் ஆகிறேன் அப்படின்னா அது ப்ரெஷரு. ஒரு 50வது நாள் சூப்பராக எழுதிடா கவிதைன்னு உங்களுக்கு ஒரு 100 பேர் வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு டைனி எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது உங்களோட அந்த லிமினல் டைம், நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற டைமில் தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டும் இருக்குன்றார். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல போட்டு ஃப்ளோவில் போயிட்டீங்கன்னா அதில் நீங்கள் கிராஃப்டை பெர்ஃபெக்ஷன் பண்ண தான் பார்ப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மோட் அப்போ இருக்காது. ஸோ நீங்கள் இப்போது கஷ்டத்தில் இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் தான் யூ கேன் டூ எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற. ஸோ ஃபாலோ யுவர் க்யூரியாசிட்டிங்கிறது முக்கியம். பிடிக்காத விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை. எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதில் ஒரு சின்ன ஒரு பேக்ட், ஒரு பிளான். நிறைய பேருக்கு நான் புக்கு படிக்கிறது சொல்லுவேன், புக்கு படி கஷ்டமாக இருக்குண்ணே, கஷ்டமாக இருக்கு. இருடா, ஒரே நல்ல லைப்ரரிலாம் படிக்க ட்ரை பண்ணாத, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படி. கஷ்டமாக இருக்குண்ணே, ஒரு பேரா படிடா அப்படிம்பேன். முடியலண்ணே 2 லைன் படிச்சுட்டு புக்கை மூடி வேற, ஏன்டா கடுப்பேற்றுறேன் அப்படிம்பேன். நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் தமிழ் சிற்றடிக்கெல்லாம் வாங்குவேன். எனக்கு தமிழ் வந்து நான் வெறும் குமுதானவனுங்க. அங்கே நான் காலேஜ் படிக்கும்போது தமிழ் தூய தமிழ்லாம் பார்த்துட்டு என்ன இலக்கிய தமிழ் கஷ்டமாக இருக்குமே, வாரம் வாங்குவேன், சும்மா படிப்பேன், அர்த்தம் புரியாது. ஒரு 3-4 மாதம் 6 மாதம் கழித்து எனக்கு தமிழ் புரிய ஆரம்பிக்குது. ஓ இவ்வளோதானா, அதை அடுத்த வீடியோ வச்சுக்கலாம். எப்படி நான் அந்த 7 சேனலுக்கும் எப்படி எனக்கு வராத ஜானர்லாம் எப்படி இந்த 7 சேனலையும் நான் மேய்க்க ஆரம்பித்தேன். டெக்கே தெரியாத நானும் எப்படி மெட்டாமங்கி, ஃப்ளாக்கு, ஒட்டாக்கு அப்படின்னாலும் எப்படி அதில் பேச முடியுதுங்கிறது இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வைக்கலாம். எல்லாம் இப்போயே சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு ஜாலியான வீடியோ. ஆனி லைக்ரம்ஃப் அவங்க பேர் பார்த்துக்கோங்க. டைனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடிஞ்சால் நான் புக்கை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு படிச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, குட் நைட் monkeys.